பார்த்த வீடியோல தற்கொலை எண்ணங்கள் வரவங்க கிட்ட நாம என்னெல்லாம் அறிகுறிகள் பார்க்கலாம் அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம். இந்த வீடியோல அதை தவிர்க்கிறதுக்கான முறை என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுல முதல் நம்ம பண்ண வேண்டியது, அவங்க கிட்ட இருந்து நம்ம கூர்மையான பொருள் எல்லாத்தையும் விலக்கி வைக்கிறது, அவங்கள தனியா விடாம அவங்க எங்கேஜிங்கா வச்சிருக்கிறது. இதுதான் நம்ம முறை பண்ண வேண்டியது. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது, அவங்க என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கணும். எந்த ஒரு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம இது சரி இது தப்புன்னு அப்போதைக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். மூணாவது, அவங்கள அன்பாவும் பாசமாவும் நம்ம பார்த்துக்கணும். அது மூலியமா அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். வாழ்க்கையில என்னைக்குமே தற்கொலை எண்ணம் ஒரு முடிவு கிடையாது அப்படின்றதையும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு முடிவு ஆகாது அப்படின்றதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நாலாவது, பக்கத்துல எதனா ஹாஸ்பிட்டல் இல்ல கவுன்சிலிங் சென்டர்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்க வைக்கலாம். இந்த தற்கொலை தடுப்பு தினத்துல நாம ஞாபகம் வச்ச வேண்டியது என்ன அப்படின்னா, தற்கொலை எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை, எந்த கதைக்கும் ஒரு முடிவு இல்லை அப்படின்றதுதான் நாம சொல்றோம்.